one man's revolution is another man's terrorism. விக்ரம் படம் வந்து எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது உங்களை நிறைய பேருக்கு தெரியும். அதாவது இனிமே ஒரு படம் எடுத்தால் அந்த படத்துக்கு என்னெல்லாம் பண்ணணும், அந்த படத்துக்கு என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது விக்ரம் படம் வந்து ஒரு விஷயத்தை செட் பண்ணிட்டு போயிடுச்சு. ஸோ அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கடுத்துதான் இங்கே நம்ம தொடர்ந்து வந்து கலெக்ஷன் ரிப்போர்ட் சொல்லும் போது இதுக்கு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நிறைய பேர் நீ என்ன ரொம்ப கம்மியாக சொல்கிற, இதெல்லாம் கிடையாது, 700 கோடி 800 கோடி எப்பயோ கிராஸ் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லி சில கமெண்ட்ஸ்லாம் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. ஆனால் அந்த கமெண்ட்ஸ் உண்மையாக போகுது அப்படின்னு சொன்னால் உங்களோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? ஸோ அதையும் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு அடுத்ததான் வந்து ஹாட்ஸ்டாரில் தொடர்ந்து வந்து நிறையா ரெக்கார்டுகளை வந்து பண்ணிக்கிட்டு இருக்கு விக்ரம் படம். ஸோ அதையும் வந்து இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை அப்படி ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து விக்ரம் படம் வந்து இந்த படத்தோட வெற்றிக்கு சில காரணங்கள் இருக்குது. ஸோ அந்த காரணங்கள் என்ன அப்படிங்கிறத இனி வரப்போகிற படங்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணி அதை வந்து பிடிச்சிட்டாங்க அப்படின்னாலே போதும். அது வந்து கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக இனி வரப்போகிற படங்கள் எல்லாமே வந்து அந்த வெற்றி அப்படிங்கிறத நோக்கி போயிடும். அது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து ஒரு படத்துக்கு ப்ரொமோஷன் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறத விக்ரம் படம் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கு. ஸோ அது வந்து வெறும் தேட்டருக்கு மட்டும் கிடையாது, ஓடிடிக்கும் சேர்த்து. கடைசியாக எனக்கு தெரிஞ்சு ஒரு ஓடிடிக்காக வந்து ஒரு கமல்ஹாசன் மாதிரி ஒரு மிகப்பெரிய நடிகர் வந்து அதுக்காக விளம்பரம் பண்ணது அப்படிங்கிறது ரீசெண்டாக எனக்கு தெரிஞ்சு வந்து விக்ரம் படமாக தான் இருக்கும். ஸோ அதுக்காக ஒரு தனி ஆட் ஷூட் பண்ணி அதுக்காக வந்து ஒரு விளம்பரம் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு ப்ரொமோஷனுக்கு மெனக்கெட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரியே தேட்டரில் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு ஊருக்கு போய் அந்த ப்ரொமோஷன் பண்ணது இதெல்லாம் தான் இதுக்கு காரணம். அதுக்கடுத்து தான் இந்த படத்துக்கு இந்த ஹீரோ இந்த டைரக்டருக்கு கொடுத்த ஸ்பேஸு, இந்த ப்ரொடியூசராக இருக்கக்கூடிய இந்த நடிகர் கமல்ஹாசன் அந்த ப்ரொடியூசரை நம்பினது. ஸோ அதுக்கப்புறம் மீதி கேரக்டர்ஸ்க்கும் அந்த ஸ்பேஸ் கொடுத்தது. நான் மட்டும் இதை எடுத்துக்க வேணாம், இந்த கிரெடிட்ஸ் வந்து மொத்த டீமுக்கும் போகணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுக்கடுத்து தான் இதில் கேமியோ ரோல்னு சூர்யா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நடிகரை வந்து உள்ளே கொண்டு வந்து அவரை வந்து ஒரு நெகட்டிவ் ரோலாக காமிச்சு அவர் லைஃப்லேயே இப்படிப்பட்ட ஒரு கேரக்டரை வந்து வேறு ஒரு படத்தோட கேரக்டராக வச்சு இப்படி ஒரு பேரை சொல்லி யாருமே கொண்டாடினது கிடையாது. அந்த அளவுக்கு வந்து அவரை வந்து இன்னும் பிரபலப்படுத்தி விட்டு அவரோட மார்க்கெட்டை பயங்கரமாக இன்க்ரீஸ் பண்ணி விட்டுருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு இந்த படத்தில் சொல்லணும் அப்படின்னா இவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது. ஸோ ஒரு ஹீரோக்கான படம் இல்லாமல் ஒரு திரைப்படத்துக்கான ஹீரோ அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் இந்த படத்தோட மிகப்பெரிய வெற்றி. ஸோ இதை தொடர்ந்து எல்லாருமே ஃபாலோ பண்ணணும். ப்ரொமோஷனுக்கு எல்லா ஆக்டர்ஸும் போகணும், டைரக்டர்ஸ் போகணும், ப்ரொடியூசர்ஸ் போகணும் அப்படிங்கிறது தான் இதெல்லாம் தான் வந்து இதுக்குள்ளே அடங்குது. ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணாலே ஒரு படம் வந்து அந்த கண்டென்ட்டும் கரெக்டாக இருந்தது அப்படின்னா மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் இந்த படம் வந்து கொண்டாடப்படும் அப்படிங்கிறது விக்ரம் படம் மூலியமாக வந்து உறுதியாச்சு. ஸோ அதுக்கு அடுத்ததாக வந்து நான் சொன்னேன்ல, இந்த மாதிரி 700 கோடி 800 கோடின்னு வந்து சில பேர் போட்டுட்ருக்காங்க. ஆனால் அது வந்து உண்மையாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு. ஸோ அது என்ன அப்படின்னா, சான்ஸ்லாம் கிடையாது, ஹை பாசிபிளே இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைனாவில் வந்து 50,000 ஸ்க்ரீனில் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இன்னும் டேட் அனௌன்ஸ் பண்ணல. அந்த டேட் அனௌன்ஸ் பண்ணோன்னா கண்டிப்பாக அதை வந்து நான் உங்களுக்கு வந்து தெரியப்படுத்துகிறேன். என்ன அப்படின்னா, கடைசியாக பெருசாக வந்து தமிழ் படங்களே சில படங்கள் சைனாவில் போய் ரிலீஸ் பண்ணாங்க. ஆனால் அந்த படங்கள் கூட அங்கே சரியாக போகல. அது பாகுபலி 2ஆக இருக்கட்டும், தெலுங்கு படமாக இருக்கக்கூடிய பாகுபலி 2ஆக இருக்கட்டும், இல்லை 2.0ஆக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி தமிழ் படங்கள் அங்கே போய் பெருசாக ஜெயிக்கல. ஆனால் இந்தி படங்கள் பெருசாக போய் அங்கே ஜெயிச்சிருக்கு. ஒரு பக்கம் வந்து தங்கலாக இருக்கட்டும், சீக்ரெட் சூப்பர் ஸ்டாராக இருக்கட்டும், பிகேவாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி சைனாவில் போய் 1300 கோடி கலெக்ஷன் அங்கே மட்டுமே எடுத்த தங்கல் அப்படிங்கிற ஒரு படமும் இருக்குது. ஸோ எனக்கு வந்து பெரிய நம்பிக்கை இருக்குது. என்ன அப்படின்னா, விக்ரம் அப்படிங்கிற இந்த படத்தை சைனாவில் கொண்டாட போகிறாங்க அப்படிங்கிறது எனக்கு கிளியராக புரியுது. என்னது, அதான் ஓடிடிலே வந்துருச்சு, அவன் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாமே, எதுக்குடா தேட்டரில் போய் அவங்க பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் நம்ம ஊர் மாதிரி இந்த பைரேசி சைட்டில் போயிட்டு படம் டவுன்லோட் பண்ணி பார்க்குறது, இந்த ஓடிடி ஹாட்ஸ்டார் அங்கே போய் ஹாட்ஸ்டாரில் போய் பார்க்கலாம் அப்படிங்கிற அந்த இதெல்லாம் அங்கே கிடையாது. அங்கே நீங்கள் படம் பார்க்கணும் அப்படின்னாலே நீங்கள் தேட்டருக்கு தான் போகணும். அங்கே தெருக்கு தேட்டர் இருக்கும், ஏரியாவுக்கு 3-4 தேட்டர் இருக்கும். நீங்கள் வந்து வீட்டு வாசலில் போய் அப்படி நின்று எந்த தேட்டருக்கு போகலாம், இந்த பக்கம் போகலாமா இந்த பக்கம் போகலாம், எந்த பக்கம் போனாலுமே ஒரு 10 அடி எடுத்து வச்சா அந்த தேட்டர் வந்துடும். ஸோ அங்கே இருக்கிற தேட்டர்லாம் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். நிறையா பேர் உட்காந்து பார்க்குற மாதிரி இருக்கும்.
ஸோ 50,000 ஸ்க்ரீனில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா அப்போ அந்த ஒரு வேளை படம் அங்கே 90% எனக்கு வந்து அந்த நம்பிக்கை இருக்குது. சைனா மக்களை கவரக்கூடிய ஒரு படமாக தான் வந்து விக்ரம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேளை இட்டாச்சு அப்படின்னா 1000 கோடி இல்லை அதையும் தாண்டி அதிகமாக வந்து வசூலிக்கப்படும் அப்படிங்கிறது ஒரு பாசிபிள் இருக்குது. ஸோ நான் வந்து முழுசாக நம்புகிறேன் கண்டிப்பாக வந்து சைனா ரிலீஸ் ஆகி ஒரு பெரிய வெற்றி அடைய போகுது, பெரிய கலெக்ஷன் நம்பரை எடுக்க போகுது அப்படிங்கிறது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கமெண்ட்டில் போடுங்க. விக்ரம் 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 விக்ரம். ஸோ அப்புறம் வந்து ஹாட்ஸ்டாரில் வந்து அவங்களே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதுவரையும் வந்து இவ்வளோ சப்ஸ்கிரிப்ஷனு, இவ்வளோ வாட்ச் ஹவர்ஸ், இவ்வளோ வியூஸ் வந்து எங்களுக்கு வேறு எந்த படத்துக்குமே வரல, விக்ரம் தான் அப்படின்னு சொல்லி அவங்களே வந்து அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரீசெண்டாக வந்து அப்டேட் கூட என்ன அப்படின்னா ஒரே ஐடியில் வந்து நிறையா வாட்டி ரிப்பீட்டடாக வந்து போட்டு பார்க்குறாங்க, அதனால தான் அந்த வாட்ச் ஹவர்ஸ் அப்படிங்கிறது அதிகமாக வருது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து நிறையா வாட்டி இந்த படத்தை பார்க்குறாங்க, அதுவும் அந்த இன்டர்வலுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய அந்த போர்ஷன்ஸ்லாம் வந்து நிறையா வாட்டி ப்ளே பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அதுவும் சொல்கிறாங்க. ஸோ வந்து ஒரு படத்தை வந்து தேட்டரில் கொண்டாடுறாங்க, அதுக்கடுத்ததான் அது வந்து ஓடிடியில் கொண்டாடுறாங்க. ஆனால் ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் ஒரு படம் தேட்டர்லேயும் ஒரு பக்கம் சூப்பராக போய்கிட்டு இருக்கு அப்படின்னா நீங்கள் நம்புவீங்களா? ஆமாங்க, நேற்று ஞாயிற்றுக்கிழமையான கலெக்ஷன் வந்து கிட்டத்தட்ட 1 கோடி, நான் சொல்கிறது 45 நாள் கிட்ட ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து இந்த படத்தோட கலெக்ஷன் ஒரு நாள் கலெக்ஷன் கிட்டத்தட்ட 1 கோடி அப்படின்னா உங்களால் நம்ப முடியுமா? இதை வந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆகிற படம் இன்னைக்கு அந்த 1 கோடி கலெக்ஷன் எடுக்குமா அப்படிங்கிறதே பெரிய சந்தேகமாக இருக்குது. ஸோ அதுக்கடுத்ததாக வந்து இந்த படங்கள் எல்லாத்தையுமே நம்ம பேசும்போது இரவை நிழல் அப்படிங்கிற ஒரு மிக மிக கடினமான ஒரு படைப்பு. இது வந்து கடினமான படைப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெறும் அதோட உழைப்பை மட்டும் பார்க்கக்கூடாது, அது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம். ஸோ நம்ம 3D வந்து முதல் முறை எப்படி வந்து அனுபவிச்சிருப்போமோ, எப்படி வந்து ஒரு தேட்டரில் ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போமோ, எப்படி வந்து ஒரு ஐமேக்ஸை ஃபஸ்ட் டைம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போமோ, அந்த மாதிரி ஒரு புது டெக்னாலஜியை வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற மாதிரி தான் வந்து இந்த இரவு நிழல் அப்படிங்கிற இந்த சிங்கிள் டேக் நான் லீனியர் ஃபில்மை வந்து நம்ம வந்து இது பண்ணணும். இருந்தாலும் இந்த படத்துக்கு வந்து நிறையா பிரச்சனைகளும் வந்து சொல்கிறாங்க. இது ஃபஸ்ட்டு நான் லீனியர் சப்ஜெக்ட் கிடையாது, இதுக்கு முன்னாடி வந்திருக்கு அப்படின்லாம் சொல்லிட்டு இங்கே நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ அதுக்கான வீடியோவுமே நான் போட்டிருக்கேன், அதை வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் தரேன். ஸோ அதையும் நீங்கள் பார்த்துட்டு அதுக்கும் கமெண்ட் சொல்லுங்கள். அதுக்கடுத்ததாக இந்த விக்ரம் வந்து சைனாவில் ரிலீஸ் ஆகுது, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எவ்வளோ கோடி வசூலாகும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.